ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மட்டன் பிரியாணி குக்கரில் நல்ல டேஸ்ட்டாக. இப்போ நம்ம வீட்டிலலாம் சாதாரணமாக ஒரு பிரியாணி செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நம்ம எந்த பொடியுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்டார் பூ ஒன்று போட்டுக்கலாம். பட்டை சின்ன பீஸாக இருக்கிறதுனால நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய், ஜாதிக்காயில் சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. அப்படி போட்டோம்னா பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக, நல்ல முஸ்லீம் வீட்டில் செய்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருந்ததுனால 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி போட்டுக்குங்க. அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். புதினா வந்து இந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப போட வேணாம், போட்டிங்கன்னா பிரியாணியோட கலரே மாறிடும். இந்த அளவுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்குங்க. எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிரியாணி செய்யறதுக்கு. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியும் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் போட்டு நான் உங்களுக்கு பிரியாணி செய்கிறேன். இப்போ நம்ம பிரியாணி வந்து நம்ம குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. 25 ml அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். கடலை எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். 6 கிராம்பு போட்டிருக்கேன். இந்த சைஸில் 3 பட்டை போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு 5 முந்திரி பருப்பை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ரோஜா மொக்கு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி இலையை 1 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கைப்பிடியில் 3 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. இந்த அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா போதும். நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுருக்க விழுது இதில் போட்டுடலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா இலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுக்குங்க. இப்போ வந்து மட்டன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3/4 கிலோ அளவுக்கு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் பீஸ் தான் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய பீஸ்லாம் போட வேண்டாம். இதில் தான் 2.25 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுலேயே நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்க போகிறோம். தயிர் ஊற்றினீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றி இருக்கிறதுனால இதுவுமே நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும், அப்போ குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், மட்டனை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எப்படி வெந்திருக்குன்ட்டு. மட்டனும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். ரொம்ப குழைய விட்டு வேக வச்சோம்னா அப்புறம் அரிசி போட்டோம்னா குழஞ்சிரும். 2.25 டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கணும். இந்த அரிசியை வந்து நான் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. தண்ணியே எல்லாத்தையும் ஃபுல்லாக வடிகட்டிட்டு போடுங்க. இப்போ
பாருங்கள் 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மசாலெலாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சியில் அதில் ஒட்டியிருக்க தண்ணி அப்புறம் இந்த தயிரில் இருந்தது எல்லாமே இதில் வந்து அளந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அரிசி வந்து 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு போட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க கொத்தமல்லியும் புதினா இலையும் போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், இந்த சாதம் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி சுத்தமாக வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து இதை ஒரு குக்கர் மூடியே அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம தம் போட்ட மாதிரியே இருக்கும். பாருங்கள், 1 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு தயிர் பச்சடியும் ஒரு தாளிச்சானும் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு மட்டன் பிரியாணியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.